ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப நான் வேலைக்கு கிளம்புற டைம் ஆயிடுச்சு. ஆனா வேலைக்கு கிளம்பும்போது ஏசப்பா சொன்னாரு, "மகனே கேன்சர் வியாதிப்பட்டு இந்த ஆஸ்பத்திரியில எத்தன பேர் வந்து மரித்துறணும்னு பயந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கோசரம் நீ ஜெபி. அந்த நோய்களெல்லாம் நான் சுகமாக்குறேன்" அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொன்னாரு. அதனால நான் கேன்சர் வியாதி உள்ளவங்களுக்கோசரம் ஜெபிக்கிறேன். அது மூலம் ஆண்டவர் ஒரு வசனம் கொடுத்தாரு. அத சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். லூக்கா 1 அதிகாரம் 37வது வசனம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சரிங்களா? தேவனால் எல்லாம் கூட ஏசப்பாவால மரித்தோரை எழுப்புற தேவன் ஏசப்பா. அதனால உங்களுக்கு கேன்சர் வியாதிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆஸ்பத்திரியிலிருந்து அழுது கொண்டிருக்கிறீங்க. நீங்க பயப்படாதீங்க. எத்தனை ஸ்டேஜா இருந்தாலும் ஏசப்பாட்ட இந்த கேன்சர் வியாதி எங்க இருக்குதோ அந்த இடத்துல கை வைத்துக்காங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏன்னா ஒரு பொண்ணு வந்து ஜோதின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு கேன்சர் வியாதிக்குதுன்னா எனக்கு 26 வயசு ஆகுதுன்னு சொன்னாங்க. நான் அவங்களுக்கு எல்லாத்துக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். சரிங்களா? நீங்க எந்த இடத்துல கேன்சர் இருக்குதோ அந்த இடத்துல கை வைத்துக் கொள்ளுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கரம் வந்து உங்களை தொடும். சரிங்களா? ஒவ்வொரு மாற்றமா வரும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. சரிங்களா? உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமைக்கு காண்பீங்க. அப்பா பிதாவே கர்த்தரே இயேசுவே பரிசுத்தமுள்ள ஆவியானவரே ஆண்டவரே இயேசுவே அப்பா கொடானு கொடானு ஸ்தோத்திரம் கொடானு கொடானு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியோர் வரைக்கும் ஆண்டவரே அப்பா கேன்சர் வியாதினால் ஆண்டவரே அப்பா துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே அப்பா நான் மரித்தரவனும் இத்தனை ஸ்டேஜ் ஆகி போச்சு எனக்கு எதுக்கு கேன்சர் வியாதி வந்துச்சு நான் என்ன பாவம் செய்தேன்னு சொல்லி நிறைய பேர் அழுது கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆணில் அட்டிக்கப்பட்ட கரம் ஆண்டவரே அப்பா அந்த கேன்சர் வியாதி உள்ள பக்கத்தில் தொடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே அவங்க பாவத்தை எல்லாம் ஆண்டவரே அப்பா சுத்திகரி இயேசுவின் நாமத்தினாலே அப்பா கேன்சர் வியாதி உள்ள பக்கத்தில் ரத்தத்தை தெளிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே வியாதியில் உண்டு பண்ற அசுத்தாயில் வல்லமை வெளியேறிட்ட இயேசுவின் நாமத்தினாலே மந்திர கட்டுகள் பிள்ளை சூனி கட்டுகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே எசப்பக்காரம் தொட்டுட்டும் இயேசுவின் நாமத்தினாலே தொடுங்க தொடுங்க கேன்சர் வியாதிகள் மறையிட்டும் இயேசுவின் நாமத்தினாலே மற்ற வியாதிகள் மறையிட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நீர் ஆண்டு நீர் அந்த உடம்புல ஆளுகை செய்யுங்க பிசாசே நீ அந்த உடம்புல ஆளுகை செய்ய முடியாது வெளியேற இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் இயேசுவின் நாமத்தை ஷாபா லகாராமார சுத்திரம் லோபால ஷாபா லகாராமார சுத்திரம் மகனே மகளே பயப்படாத நீங்க அழுகாதீங்க நான் உன் தகப்பனா இருக்கிறேன் நீ பயப்படாதீங்க சரியா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் வியாதி உங்களிருந்து நான் விளக்குவேன் ஆகையால் பொல்லா பொண்ணுங்க நீடாது வாதி உன் கூடாரத்தை அணுகாது நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிற தெரியாது நான் உன் தேவன் ரூபால ஷகாலா மரகாராபார சுத்திரம் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுதும் என்று ஷாபா லக்காராமார சோத்திரம் ரூபார ஷாபா லக்காராமார சோத்திரம் ஆண்டவரே அப்பா நீர் இவர்களோடு பேசுனீங்க ஆண்டவரே கோடான 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 சோத்திரம் நன்றி ஆண்டவரே அப்போ அந்த கேன்சர் வியாதி உள்ளவங்களெல்லாம் கரத்திலும் ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டு அவங்க எல்லாத்தையும் நீர் ஆசீர்வச்சிருக்கீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேட்கும் நல்ல பிதா ஆமீன் சோத்திரம் ஏசப்பா உங்களுக்கு வியாதியெல்லாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டார் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க நீங்கள் தண்ணி குடிக்கும்போது சாப்பிடும்போது இயேசுவின் ரத்தம் ஜெயின்னு சொல்லி சாப்பிடுங்க ஒரு எண்ணெய் டப்பா ஒன்று வாங்கிக்காங்க எந்த இடத்துல இருக்குதோ அந்த நல்ல ஜோம் பண்ணி இப்படி சிலுவு போட்டு இயேசுவே அப்பா சுகமாக தழும்புள்ள கரம் தொடட்டும் ரத்தத்தை தெளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜோம் பண்ணுங்க குணமாகும் பயப்படாதீங்க கத்திரிக்கை சோத்துருங்க காட் பிளஸ் யூ